மைவி3 உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மைவி3 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோட்டம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம கம்பெனியில் உறுப்பினராக இருக்காங்க. அதுலேயும் சிஎம் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் பயனடைஞ்சும் வர்றாங்க. ஆமாங்க, அந்த கடவுள் எப்படி ஒரு அற்புதமான தோட்டத்தை இயற்கையாக வரமாக அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரோ, அது மாதிரி நம்ம மைவி3 கம்பெனியும் அவங்க எல்லாத்துக்கும் கிஃப்டாக கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அவங்க பண்ணுற விவசாயம் இயற்கை தான். நம்ம கம்பெனியும் இயற்கை சார்ந்த பொருட்களை தான் விற்பனை செஞ்சு வர்றாங்க. கம்பெனியோட பொருட்களை பயன்படுத்தி வருவதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே பயனடைஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சது தான் இந்த வருஷம் மாட்டுப்பொங்கல். ஆமாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு சிஎம் உறுப்பினர் தோட்டத்துக்கு மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மைவி3 ஸ்டோர் ஓனராகி என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கடைக்கு ரெகுலராக வரக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் அவங்க. இந்த வருஷம் மாட்டுப்பொங்கலுக்கு நான் அங்கே போயிருந்தேன். அவங்க தோட்டம் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள சிங்கால்நல்லூர்ங்கிற ஊரில் தான் அவங்க தோட்டம் இருக்குது. வீடும் நம்ம ஸ்டோரும் பார்த்திங்கன்னா ஜமீனூத்துக்குடியில் தான் வச்சுருக்கேன் நான். நம்ம ஸ்டோர்லேருந்து அவங்க தோட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க, ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். ஜமீனூத்துக்குடியிலேருந்து 7ஆம் நம்பர் பஸ்ஸு சிங்காநல்லூர் போகுது. அந்த பஸ்ஸில் தான் நான் போயிருந்தேன் ட்ராவல் பண்ணி. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே போய் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 நான் போயிட்டேன். நாங்கள் போகும்போது பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி வாங்க, அங்கே எப்படியெல்லாம் பொங்கல் வச்சாங்க, என்னென்னவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பொங்கலை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். பொங்கல் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் பிறந்து வாழ்ந்து மறைந்து தெய்வமான குன்னுடையார் மகளான பொன்னர் சங்கரின் அருக்காணி தங்கத்தின் வரலாற்றை போற்றும் விதமாக, அவர்களின் நினைவு கூறும் விதமாக தான் நம் தை மாத பட்டி நோம்பி கும்பிடுகிறோம். இதை நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க. நாங்கள் போன இடத்துல அங்கே ஒரு பெரியவர் எனக்கு இதை சொன்னார். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த மாதிரி பொங்கல் வச்சாங்க, எப்படியெல்லாம் எந்தெந்த முறையில் வழிபாடு பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே பட்டி பொங்கல் வைக்கணும் அப்படின்னா ஒரு 3 பொங்கல் வைப்பாங்க குறைஞ்சது. அதிலிருந்து 11 பொங்கல் வரைக்கும் வைப்பாங்க. 3 பொங்கல் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே வைக்கிறது அவரவர்களோட விருப்பம். முதல் பொங்கல் பட்டிப்படத்தாய்க்கு வைக்கக்கூடிய பொங்கல். அதுக்கப்புறம் 2ஆவதாக வைக்கக்கூடிய பொங்கல் மாடு கன்றுக்குட்டிக்கு நம்ம வைக்கிறோம். அந்த பொங்கலை 2ஆவதாக வைக்கிறோம். 3ஆவது பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு வைக்கக்கூடிய பொங்கல் தான் 3ஆவதாக நம்ம வைக்கிறோம். இந்த 3 பொங்கல் அப்படிங்கிறது நம்ம பட்டி நோம்பி அன்னைக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் அந்த இடத்த வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னா, தோட்டத்து பூமியிலேயே வீட்டு பக்கத்தில் இடம் ரெடி பண்ணி அங்கே சாலையெல்லாம் போட்டு அந்த இடத்துல கோலமெல்லாம் போட்டு வச்சு சின்னதாக ஒரு தெப்ப குளம்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணியிருக்காங்க. 4 சைடும் வாழை மரம் கரும்பு இதை 2ஐயும் வச்சு கட்டியிருக்காங்க. மாந்தடையிலையும் தோரணம் கட்டி 4 சைடும் கட்டி வச்சுருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தெப்பக்குளம் கட்டியிருக்கிற இடத்துல சுற்றியுமே 4 சைடுமே 3 கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க. சாமியை வச்சு சுற்றியுமே எல்லா சாமிக்கும் படப்பு போட்டு பொங்கலெல்லாம் வச்சு தீபம் வச்சு இளநீ எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வச்சு முழுசாகவே அலங்காரம் பண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த பெரியவர் தான் பூஜை பண்ணார். அடுத்து மாவிளக்கு எடுத்து பட்டியெல்லாம் சுற்றி 7 மணிங்கும்போது சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் இருக்கிற கோமாதான்னு சொல்லக்கூடிய தெய்வீக பசு மற்றும் மாடு கன்றுக்குட்டி இவற்றுக்கு எல்லாமே உணவு கொடுத்துட்டு நம்ம பட்டி நோம்பியை கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாத்துக்குமே உணவு கொடுத்து நல்லா சிறப்பாக கவனித்து அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்கன்னு. 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. இது எல்லாமே நம்ம கம்பெனியால் கிடைக்கப்பட்ட ஒரு உறவுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கம்பெனி இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். இந்த கம்பெனி மூலமாக இது மாதிரி பல நல்ல நல்ல உறவுகள் நம்ம வி3 உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரி உறுப்பினர்களே, இந்த வருஷம் பொங்கல் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் தைப்பொங்கலுக்கு நம்ம கம்பெனியில் வேறு லெவலில் சிறப்பாக கொண்டாடுவோம். பொறுத்திருந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.